சூதாட்டம் காலங்காலமா பல உயிர்களை பழி வாங்கிட்டு தான் இருக்கு. மகாபாரதம் பத்தி இங்க தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சூதாட்டத்தினால எவ்வளவு பெரிய போரும், அதன் மூலமா எவ்வளவு பெரிய இழப்புகளும் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பல ஊர்கள்ல, வீட்டு வெளிய திண்ணைகள்ல, ஆலமரத்தடியில, வயக்காட்டுல இப்படி பல இடங்கள்ல கூட்டமா உட்கார்ந்து டைம் பாஸ்க்காக விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்சமா பணம் வச்சு விளையாட ஆரம்பிச்சாங்க. உட்கார்ந்த இடத்துலயே ஈஸியா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும், அது ஒரு விதமான போதையா மாறி, அதுக்கு நெறைய பேர் அடிமையானாங்க. அப்புறம் இதனால நெறைய பேர் வீட்ட இழந்து ரோட்டுக்கு வந்ததெல்லாம் நடக்க தான் செஞ்சது. டெக்னாலஜி வளர வளர சூதாட்டமும் அடுத்த லெவலுக்கு வளர ஆரம்பிச்சது. ஆன்லைன் கேம்பிளிங். இதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, அப்பல்லாம் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் தான் சீட்ட வச்சு விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ மொபைல் இல்லாதவங்கள விரல விட்டு எண்ணிறலாம். மொபைல் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். எல்லாருமே ஈஸியா ஆப் டவுன்லோட் பண்ணி ஆன்லைன் கேம்லிங்க விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இத நெறைய திரைப்பிரபலங்களும் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி அதில என்னதான் இருக்கும் அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாமேன்னு கூட நெறைய சின்ன பசங்கள்லாம் இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. சதுரங்க வேட்டைன்ற படத்துல ஒரு அருமையான காட்சி வந்திருக்கும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசைய தூண்டணும். இவங்க போடுற அட்வர்டைஸ்மென்ட்டும் அப்படிதான் இருக்கும். நான் ஏழையா இருந்தேன். இதில பணத்த முதலீடு பண்ணி இன்னைக்கு நான் கோடீஸ்வரனா இருக்கேன் அப்படின்னு. நாமளும் அந்த போலி வார்த்தைகள நம்பி இதில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆரம்பத்தில ரூ. 1000 கட்டினா ரூ. 2000 வந்திருக்கும். ஆனா, படிப்படியா இதில பணத்த முதலீடு செய்ய செய்ய ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த ரிட்டர்ன்ஸும் வரல அப்படின்னும்போது தான் நம்ம ஏமாற்றப்படுறதே நமக்கு தெரியும். இந்த விளையாட்டுக்கு அடிமையானவங்கள்ல பல பேர் அவங்க கிட்ட இருக்கிற பணத்த முழுமையா இழந்ததுக்கப்புறம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், சில வங்கிகள்லயும் கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பணத்தையும் இதிலேயே முதலீடு பண்ணி, அவங்க கிட்ட இருக்கிற பணத்த இழந்தது மட்டும் இல்லாம, கடன் வாங்குன பணத்தையும் இதில இழந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வருது. நம்ம ஏமாத்தப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இத எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாம, பல பேர் தவறான முடிவுகள எடுத்துர்றாங்க. ஸோ, இதனால அவங்க குடும்பத்தோட நிலைமை என்ன அப்படின்றத அவங்க யோசிக்கிறதும் இல்ல. அவ்ளோ ஏங்க, என்னோட நண்பர்கள் வட்டாரத்தில இருந்த ஒரு நண்பருக்கும் இதே நிலைமை வந்தது. முதல்லாம் அவரு ரொம்பவே ஜாலியா எல்லார்கிட்டயும் பேசி, அவர் இருக்கிற இடத்தையே ரொம்ப கலகலப்பா வச்சுட்டுருந்தாரு. எப்போ இந்த ஆன்லைன் கேம்லிங்க்கு அடிமையானாரோ, அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்ன தானே மாத்திக்கிட்டாரு. அவர்கிட்ட இருக்க பணத்த முழுமையா இழந்ததுக்கு அப்புறம், நெறைய பேர்கிட்ட கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. அந்த கடன மொத்தமா இதுல முதலீடு பண்ணி விளையாடிட்டு இருந்தாரு. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவருக்கு எந்த ரிட்டர்னுமே வரல. கடன் வாங்குனவங்க கிட்ட இருந்து அவருக்கு பயங்கர பிரஷர். இந்த பிரஷர எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம, யாரு கூடயும் பேசாம, தன்ன தானே தனிமைப்படுத்த ஆரம்பிச்சாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அவர் ஃபேமிலிலயும் யார்கிட்டயுமே பேசாம, தன்னோட உயிர மாச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்க எல்லார்கிட்டயும் நான் அன்போட கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், உங்கள்ல யாருக்காவது ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை இருந்தா, அத உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம, உங்க ஃபேமிலிலயோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ளேயே வச்சு, உங்கள நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. அப்படி உங்க பிரச்சனைய உங்க ஃபேமிலி கூடயும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ண முடியாதுன்னு நெனச்சீங்கன்னா, பல கவுன்சிலிங் சென்டர்ஸ் இதுக்காகவே இருக்கு. தயவு செஞ்சு அவங்களையாவது நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ஒரு உயிர் இந்த மண்ல வந்து பிறக்கிறதுக்கு 1000 நல்ல காரணம் இருக்கலாம். ஆனா, ஒரு உயிர் இந்த மண்ண விட்டு போறதுக்கு ஒரு தவறான காரணம் கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் இப்ப ஏன்டா பேசிட்டு இருக்க அப்படின்னு நெனைக்கிறீங்களா? புரியுது. ரீசென்ட்டா நம்ம நாட்ல ஆன்லைன் கேம்பிளிங்க்கு தடை விதிச்சு சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க. லோக்சபால வெறும் 7 நிமிஷத்துல இந்த சட்டத்த நிறைவேற்றியிருக்காங்க. ராஜ்யசபாலயும் நிறைவேற்றப்பட்டு, குடியரசுத் தலைவரும் இதுக்கு ஒப்புதல் குடுத்திருக்காரு. இந்த சட்டத்த எப்படி அமல்படுத்த போறாங்கன்ற ரூல்ஸ ஃப்ரேம் பண்ணி, சீக்கிரமே நடைமுறைப்படுத்திருவாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ஆன்லைன் கேம்ஸ ப்ரமோட் பண்றதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. 2 ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஆன்லைன் கேம்ஸ ப்ரமோட் பண்ணாலோ, இது சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள்ல நடிச்சாலோ, 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் அறிவிச்சிருக்காங்க. இனி எந்த மோட்ல அல்லது எந்த நேம்ல ஆன்லைன் கேம்பிளிங் வந்தாலும், அதற்கும் தடை விதிச்சிருக்க இந்த சட்டம் ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒன்று. தண்டனைகள் கடினமா இருந்தா தான், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மக்களோட மனநிலைமையும் மாறும். இதன் மூலமா பண இழப்புகளும், முக்கியமா உயிர் இழப்புகளும் குறையும். அப்புறம் முக்கியமான ஒரு வேண்டுகோள், பொதுமக்கள் விரும்பி பார்க்கறதுனால தான் சினிமா மற்றும்
கிரிக்கெட் உட்பட பல விளையாட்டு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் பெருகி வந்துட்டுருக்கு. அதனால் திரை மற்றும் விளையாட்டு பிரபலங்களும் பொதுமக்கள் மேலே கொஞ்சம் அக்கறையோடு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். பொதுமக்களோட பணத்தையோ அவர்களோட உயிரையோ மாய்க்கக்கூடிய எந்த விளையாட்டையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ அதற்கு ஆதரவு தெரிவிக்கவோ தயவு செஞ்சு இனிமே அது சம்மந்தப்பட்ட விளம்பரங்களில் நடிக்க வேண்டான்னு உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் திரும்பவும் வந்து சந்திக்கிறேன். காத்திருப்போம். ஜெய் ஹிந்த்.